வணக்கம். நாட்டு மக்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளை எழுப்பி அதுக்கான தீர்வுகளை காண்றதுக்கு இந்த காணொளி. அதுக்கு முன்பாக கரூரில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சின்னாபின்னமாக சிதைந்து செத்த அந்த 41 ஆன்மாக்கள் சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி இருக்கட்டும். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு இருக்கட்டும். இது சாதாரண மண் கிடையாது. பல விஞ்ஞானிகளையும், பல பொறியியல் வல்லுநர்களையும், பல போராளிகளையும், பல பணக்காரர்களையும், பல விவசாயிகளையும், பல புரட்சியவாதிகளையும், பல அறிஞர் பெருமக்களையும், தலை சிறந்த அரசியல்வாதிகளையும், சிறந்த கவிஞர்களையும் கொடுத்த ஒரு மண் நம்மளுடைய தமிழ்நாட்டு மண். 100 இளைஞரை என்கிட்ட கொடுங்க, இந்தியாவையே மாற்றி காட்டுன்னு சொன்னார் விவேகானந்தர். இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி பண்ணுறான் பார்த்தீங்களா, எப்படி ஓடுறான் பார்த்தீங்களா? போதைக்கு அடிமையானா, திரைக்கு அடிமையாகி இன்னைக்கு இளைய சமுதாயம் சிக்கி சின்ன பண்ணாமல் சந்திருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் பரப்புரை செய்யும் போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மிதிபட்டு செத்த அந்த 41 பேருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? அரசாங்கம் 10 லட்சம், தாவேக கட்சி 20 லட்சம். இப்போ போன வந்தவன் கட்சியெல்லாம் சேர்த்து, மத்திய அரசு எல்லாம் சேர்த்து சராசரியா ஒரு உயிருக்கு 35 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க. எப்படி? கொழுப்படுத்து போய் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவனுக்கு எல்லாருமா சேர்ந்து 35 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க. விஷச்சாராயம் குடிச்சு செத்தா எவ்வளோ கொடுக்குறீங்க? அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்குது. போனவன் வந்தவன் கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. கொடுங்க. தீப்பெட்டி தொழிற்சாலையிலையோ, வெடிபொருள் தொழிற்சாலையிலையோ, பட்டாசு தொழிற்சாலையிலையோ செத்தா எவ்வளோ கொடுக்குறீங்க? 3லேருந்து 5 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறீங்க. கொடுங்க. வன விலங்குகள் தாக்கி செத்தவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 3லேருந்து 5 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. கொடுங்க. விபத்தில் செத்தவனுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 5 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. கொடுங்க. கட்டுமான நிறுவனங்களில் வேலை பார்த்து அரசாங்கத்தினுடைய கட்டுமான நிறுவனம் சரிஞ்சு விழுந்தால் எவ்வளோ கொடுக்குறீங்க? இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி வடமாநில தொழிலாளர்கள் எண்ணூரில் கட்டுமான நிறுவனத்தில் தவறி விழுந்து செத்தாங்க. ஒரு 10 பேர். தலா 10 லட்ச ரூபா கொடுத்து தனி விமானத்தில் பாடி அனுப்பி வச்சிங்க. அனுப்புங்க. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, 3 வேளையும் சாப்பிட்ற அந்த சாப்பாடு எப்படி வருது? விவசாயி. விவசாயி என்பவன் யார்? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தாலும், ஒட்டிய வயிற்றோடு கிடந்தாலும், மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும், இந்த நாட்டு மக்களும் பல்லுயிர்களும் 3 வேளை சாப்பிடணும்னு சொல்லி ஓயாமல் உழைச்சு ஓடா தேஞ்சு செத்து போகிறாள் விவசாயி. அவனுக்கு என்னடா கொடுக்குறீங்க நீங்கள்? இந்த அரசாங்கம் என்ன கொடுக்குது? ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு போனவன் வந்தவன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ன கொடுக்குறீங்க? ஒரு இரங்கல் அவங்களுக்கு தெரிவிக்கிறியா? அந்த குடும்பத்தை போய் பார்க்குறீங்களா? இப்போ அந்த விவசாயி செத்து போயிட்டாரு, இந்தாங்க எஞ்சி உள்ளவன் யாராவது விவசாயம் பார்க்குறியா? இந்த பாரு, ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கோ. இல்லை உங்களுக்கு குடும்பத்தில் யாருக்காவது அரசு வேலை வேணுமா? அரசாங்கம் செய்யும். இல்லை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சியாவது போய் நின்றுருக்கா? இல்லை அரசாங்கம் தான் நின்றுருக்கா? இந்த நாட்டில் விவசாயி செத்தா அழுக நாதி இல்லை. ஆனால் கொழுப்படுத்து போய் நடியம் பின்னாடி ஓடி போய் செத்தா 35 லட்ச ரூபா. இப்போ நான் யாராக இருக்கணும்? விவசாயியா இருந்து கடைசி வரையும் உழைச்சு ஒன்றுமில்லாமல் செத்து போவா? இல்லை நடிகம் பின்னாடி ஓடி செத்து போய் 35 லட்ச ரூபா வாங்குவா? இல்லை கள்ளச்சாராயம் குடித்து செத்து போய் 15 லட்ச ரூபா வாங்குவா? இல்லை கட்டுமான நிறுவனத்திலிருந்து செத்து போய் 10 லட்ச ரூபா வாங்குவா? இப்படி ரோடு விபத்தில் செத்து போய் 5 லட்ச ரூபா வாங்குவா? இப்போ நான் எப்படி இருக்கணும்? நான் யாராக இருக்கணும் சொல்லுங்க. இந்த நாட்டில் விவசாயிகளை கேள்வி கேட்குறது கூட நாதி இல்லைங்க. மழையில் பயிர்கள் மூழ்கினா ஹெக்டருக்கு 5000 ரூபா கொடுக்குறீங்க. பிச்சை காசு 5000 ரூபா. 5000 ரூபா. 3 வேளையும் உணவு உற்பத்தி செய்யக்கூடிய பிரம்மாக்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மழை காலத்தில்
பயிர்கள் மூழ்கிடுச்சுன்னா ஹெக்டருக்கு 5000 ரூபா கொடுக்குறீங்க. வறட்சி காலத்தில் பயிரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவும் கொடுக்குறது கிடையாது, பயிற்சி எதுவும் கிடையாது. அப்போ விளைவித்த பொருட்களுக்கு அவன் விலை நிர்ணயம் பண்ணுறது கிடையாது, எவனோ ஒருத்தர் நிர்ணயம் பண்ணுறான். இப்படி ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் புறக்கணிக்கப்படுவதும், கொழுப்படுத்து போய் சாகுறவனுக்கு நீங்கள் வந்து அரசாங்கத்திலிருந்து அனைத்து கட்சியும் பணத்தை அள்ளி கொடுக்குறதும் எவ்வளோ பெரிய முரண்பாடான விஷயம் தெரியுமா? இப்போ இது 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 வந்து பகுத்தறிவு மிக்க ஒரு மண்ணா இந்த தமிழ்நாடு? படிப்பறிவே இல்லாத பீகார் கூட நம்ம நம்பிடலாம். ஆனால் நம்மளாம் படித்தோம், உலகத்தில் ஆகச்சிறந்த அறிவாளி, உலகத்தில் எங்கே போனாலும் தமிழன் இருக்கான், கோல் வச்சிருக்கான், எல்லா நிறுவனத்துலையும் தமிழன் இருக்கான். ஆனால் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு இல்லாமல் இருக்கிறான். நடிகை பின்னாடி ஓடி போய் சாகிறவனுக்கு பணம் கொடுக்கக்கூடிய இந்த தேசம் ஒட்டிய வயிற்றோட உழவுத்தொழிலை செஞ்சு 3 வேளை சோறு போடுற விவசாய புறக்கணிப்பது ஏன் தான் கேள்வி. நன்றி.